வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே. கோவையை சேர்ந்தவர் இக்னேசியஸ் பிரபு. இவர் யூனிசெஃப் இன்டர்நேஷனல் கவுன்சில் என்கிற பெயரில் அறக்கட்டளை ஒன்றை நடத்தி வருகிறார். இந்த அறக்கட்டளை மூலம் சமூக சேவைகள் செய்து வருவதாக கூறி வந்த நிலையில் அவர் மீது மோசடி புகார் ஒன்று கோவை குனியமுத்தூர் காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி சமூகத்தில் செல்வாக்கு மிக்க பலரிடமும் குடியரசுத் தலைவர் விருது, கவர்னர் விருது போன்றவற்றை பெற்று தருவதாக கூறி பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அப்படி இக்னேசியஸ் பிரபுவிடம் 14 லட்சம் ரூபாய் கொடுத்து குறுக்கு வழியில் சிறந்த மருத்துவருக்கான குடியரசுத் தலைவர் விருதை பெற முயற்சித்தவர்களில் முன்னாள் அமைச்சர் பொன்முடியின் மூத்த மகனும் கள்ளக்குறிச்சி எம்பியுமான கௌதம சிகாமணியின் மனைவி டாக்டர் கவிதாவும் ஒருவர் என்பது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ப்ளூம் லைஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் என்கிற பெயரில் பல பெரிய மருத்துவமனைகளை நடத்தும் அரசியல் பின்புலம் கொண்ட பெண் மருத்துவர் இப்படி குறுக்கு வழியில் பணம் கொடுத்து குடியரசுத் தலைவர் விருதை பெற முயற்சிக்கலாமா என இந்த விவகாரம் வெளியே வந்ததும் பரவலாக பேசப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பொன்முடி மகன் குடும்பம் குறித்து பலரும் அறியாத தகவல்களை சுருக்கமாக பார்ப்போம். பொன்முடி விசாலாட்சி தம்பதியினருக்கு 1975ஆம் ஆண்டு மூத்த மகனாய் பிறந்தார் கௌதம சிகாமணி. போரூர் ராமச்சந்திரா மருத்துவமனையில் MBBS மற்றும் MS ஆர்த்தோ படித்து பட்டம் பெற்றுள்ளவர் எலும்பியல் சிறப்பு மருத்துவராக பணிபுரிந்தார். மருத்துவத்தை காட்டிலும் அரசியலில் ஆர்வம் ஏற்பட அப்பாவின் வழியில் திமுகவில் உறுப்பினராக இணைந்தவர் ஸ்டாலின் நற்பணி மன்றம் என்கிற அமைப்பை விழுப்புரத்தில் ஏற்படுத்தி விளையாட்டுப் போட்டிகள் நடத்துவது, இரத்த தான முகாம்களை மேற்கொள்வது போன்ற சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு மக்களிடையே பரவலாக அறிமுகமாக துவங்கினார். 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சி அமைந்து பொன்முடி அமைச்சராக அவரிடம் இருந்த கனிம வளத்துறை மூலம் கௌதம சிகாமணிக்கு விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகாவில் உள்ள பூத்துறை கிராமத்தில் செம்மண் குவாரி அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டது. அந்த செம்மண் குவாரியில் அரசு அனுமதித்த அளவை விட 3 மடங்கிற்கும் அதிகமாக செம்மண் வெட்டி எடுக்கப்படுவதாக அப்போதே குற்றச்சாட்டு எழுந்தது. அதை அப்போதைக்கு அப்படியே அமுக்கிவிட்டார் பொன்முடி. அடுத்ததாக ஆட்சிக்கு வந்த அதிமுக அரசு 2012ஆம் ஆண்டு தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை மூலம் இந்த குற்றச்சாட்டை ஆய்வு செய்து உண்மை இருப்பதை கண்டுபிடித்ததை அடுத்து கௌதம சிகாமணி மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த முறைகேடு மூலம் கௌதம சிகாமணி சம்பாதித்த 28 கோடி ரூபாயை வெளிநாடுகளில் முதலீடு செய்யப்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இந்தோனேசிய நிலக்கரி சுரங்கத்தில் 41,50,000 ரூபாயும், துபாயில் உள்ள யூனிவர்ஸ் நிறுவனத்தில் 7,50,00,000 ரூபாயும், மற்றொரு நிறுவனம் ஒன்றில் 27 லட்சம் ரூபாயும் கௌதம சிகாமணி முதலீடு செய்திருப்பது விசாரணையில் தெரிய வந்தது. நீண்ட நாட்களாக நடைபெற்று வந்த இந்த வழக்கில் சமீபத்தில் தன்னை இணைத்து கொண்ட மத்திய அமலாக்கத்துறை வெளிநாடுகளில் கௌதம சிகாமணி செய்த பண பரிவர்த்தனைகள் ரிசர்வ் வங்கியின் விதிகளுக்கு புறம்பாக உள்ளதை கண்டறிந்து தனியாக வழக்கு பதிவு செய்தது. இதைத் தொடர்ந்து அண்மையில் பொன்முடி மற்றும் கௌதம சிகாமணிக்கு சொந்தமான இடங்களில் ரெய்டு நடத்தி 42 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியுள்ளது. ஏற்கனவே தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை கௌதம சிகாமணியின் விளைநிலங்கள், வணிக வளாகம், குடியிருப்பு போன்ற 8,60,00,000 ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது. பொன்முடியின் 2வது மகன் டாக்டர் அசோக் சிகாமணி தற்போது தமிழக கிரிக்கெட் சங்கத்தின் தலைவராக உள்ளார். 2021இல் திமுக ஆட்சிக்கு வந்ததும் நடைபெற்ற தமிழ்நாடு கிரிக்கெட் சங்க தலைவர் தேர்தலில் போட்டியிட ஸ்ரீ துர்காம்புடி சிவகேசவ ரெட்டி, பிரபு, காளிதாஸ் வாண்டையார் போன்ற கிரிக்கெட் ஆர்வலர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். ஆனால் பொன்முடி மகன் அசோக் சிகாமணி இந்தியா சிமெண்ட் சீனிவாசன் மூலம் போட்டியிட முடிவானதுமே மற்ற அனைவரிடமும் அதிகார மையத்தினர் பல்வேறு வகைகளில் பேசி போட்டியிலிருந்து விலகி கொள்ள வைத்தனர். இதையடுத்து அசோக் சிகாமணி அன்னபோஸ்டாக வென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள். நன்றி.